ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சாம்பார் சாதம். இந்த பக்கம் இது சாம்பார் சாதம், அந்த பக்கம் கொல்கத்தா சைடு போனீங்கன்னா இது கிச்சடின்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல்ல நான் 3/4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 3/4 கிளாஸ் அரிசியும் 3/4 கிளாஸ் பருப்பும் சேர்த்துக்கலாம். சரிசமமாக சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்கும். இதை நம்ம கழுவிக்கலாம். கழுவி தண்ணி இதுக்கு 1 ஜக்கு போகிற இதில் நான் 1.5 ஜக் தண்ணி போட்டிருக்கேன். நல்லா 1/2 ஜக் தண்ணியை ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு தான். நீங்கள் சேர்த்துனா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 6 பல் பூண்டு இதை போட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் விடலாம். உங்கள் குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குக்கரில் 2 விசில் கூட விடலாம், நான் 3 விசில் கூட விடலாம். நான் இன்றைக்கி நிறைய தண்ணி விட்டு ஒரு 5 விசில் நல்லா கொலையாக வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம். கடுகு, உளுந்து 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3த்தையும் 100 கிராமாக நல்லா லென்த்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணால் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி முழுசாக வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி தூவிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை 2 வரமிளகா, 1 வரமிளகா, 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க நீங்கள். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியிலையே பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சிடலாம். இதில் லாஸ்ட்டில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை ஊற வச்சுட்டு வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் ஒரே மூட்டை சேர்த்துக்கலாம். கருகி போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம பச்சை மிளகா, வரமிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பெருசாக கட் பண்ண பெரிய வெங்காயம். இதை லேசாக கண்ணாடி பதத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதை எல்லாத்தையும் அது எண்ணெயில் நல்லா பிரட்டி விடலாம். தேவைக்கு ஏற்ப மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பாட்லேயும் சேர்த்துருக்கோம். இப்போ இதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு தேவைக்கேற்ப 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் சாப்பாட்லேயும், அதனால் இதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம காய்கறி எல்லாத்தையுமே வேக வச்சுக்கணும். இதில் தக்காளி லாஸ்ட்டாக நம்ம 2 தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் மிளகாய் பொடியை நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகாவை கீறி போடலை, அப்படியே ஃபுல் மிளகாவை போட்டிருக்கேன். வரமிளகாயும் அப்படி தான் போட்டிருக்கேன். அதனால் நான் காரம் மிளகாத்தூளை ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். இது பெருங்காய பொடி, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை ஸ்மெல் போய் தக்காளி எல்லாம் வதங்க வைக்கணும். காயும் இதே ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுக்கணும். லாஸ்ட்டில் வேகிறதுக்கு இதுக்கு டைம் கிடைக்காது. அதனால் இப்போவே நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடை போடணும். தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் இருந்துச்சுங்களா, அதையும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கிட்டோம். இதை 2த்தையும் சேர்த்தாலே 1 ஜக்கு தண்ணி வரும். இது நல்லா கொதித்து வேகட்டும். இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம சாப்பாடை அதே டயத்தில் நம்ம சாப்பாடை வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியுது, சாப்பாட்டில் பருப்பே தெரியலை, வெறும் சாப்பாடு மட்டும் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுன்னு குலைவா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை நான் நல்லா 2 பெரட்டு தான் பெரட்டி அந்த சாம்பார் பொடியை
ரொம்ப பெரட்டலை, 2 பெரட்டு தான். பெரட்டிட்டு நம்ம சாப்பாடு வேக வச்ச சாப்பாடை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து எல்லா சைடும் படுற மாதிரி பெரட்டி விடலாம். இனிமேல் காய் வேக டைம் கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் இந்த சாப்பாடை சேர்த்தணும். சாப்பாடு போட்டதுமே தண்ணி எல்லாமே சுண்டி போயிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதே ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்த முடியாது, ரொம்பவுமே திக்காயிரும். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். சாம்பார் பொடி லாஸ்ட்டில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சாம்பார் சாதம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழைவாக இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லே இது இருக்கும். கன்ஃபார்ம் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாம்பார் சாதம் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி நான் சொன்ன அளவிலே செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே நல்லா ஹோட்டல் ஸ்டைல்லே வரும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு தர சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல்